ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இனிமேல் எபிசோடு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த எபிசோடில் சசி வந்துடுவா. ஸோ முக்கியமான பில்லி வராங்கும் போது இனிமேல் எபிசோடு சூடு பிடிக்க தானே ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள், சரியா? சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. ரோஹிணி எத்தனை தடவை கால் பண்ணியிருந்தாலும் அதை அவள் எடுத்து பேசிருக்கவே மாட்டான். ஏன்னா அவன் மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். அதனால அப்போ ரொம்ப சோகமாக இருக்கும்போது பிரேம் என்னன்னா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். அப்படியே இங்கே பரத்வாஜ் வீட்டில் தான் காட்டுறாங்க. உமா பவியோட தங்கச்சிங்க ரெண்டு பேருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாருக்குமே நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒருத்தருக்கா கொடுத்து அவங்க மனசுலலாம் இடம் பிடிக்க பார்க்குறாங்க. அப்போதான் சரின்னு சொல்லிட்டு சங்கருக்கு இந்த மாதிரி சீக்கிரமாக கல்யாணம் வைக்கணும்ல. ஸோ சங்கருக்கு தன்னோட தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு புரோகிதரை கூட்டிகிட்டு ஜாதகத்தை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சங்கர் எப்போ கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கறதுக்காக உடனே அதை பார்த்த அந்த ஜோசியர்காரரும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஒரு குண்டத்துக்கு போடுறாரு. இந்த மாதிரி சங்கருக்கு கல்யாண தோஷம் இருக்கு, அதனால அவனுக்கு கல்யாணத்துல நிறைய தடங்கல்கள் ஏற்படும், அதனால உங்க குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன உடனே எல்லாரும் அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. கருணாக்கெல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகுது, அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இங்க ஒரு கோயில் மாதிரி இருக்கு. அங்க ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அவ யாரோ ஒருத்தவங்களுக்கு தவசம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த புரோகிதர் கேட்குறாரு, இந்த மாதிரி இறந்து போனது யாருமா, அந்த பொண்ணோட பேரை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க பேரு சீமா பரத்வாஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பதான் அந்த பொண்ணோட ஃபேஸை காட்டுறாங்க. அவ வேற யாரும் இல்லை, நம்மளோட வில்லி தான், சசி தான் அவ. ஸோ அவளோட என்ட்ரி வந்தாச்சு. ஸோ அவ சீமா உயிரோட இருக்கும் போதே அவளுக்கு ஏன் இப்படி தவசம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. ஆனா பரத்வாஜ் ஃபேமிலி மேல கொலவெறியில இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. அப்படியே இங்க வீட்டுல தான் காட்டுறாங்க. அங்க நீலாம்பரின்னு சொல்லிட்டு ஒரு லேடி என்ட்ரி ஆறாங்க. இவங்க அந்த அந்த காலகட்டத்துல நீலாம்பரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிராமா ஓடிட்டு இருந்தது. ஸோ அதுல வர ஆளு தான் இவங்க. ஸோ மகா சங்கமம் மாதிரி ரெண்டு சீரியல் உள்ளவங்களும் மீட் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்கள பார்த்ததும் பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அவங்களோட மருமகளையும் கூட்டு வந்திருப்பாங்க போல. ஸோ அவங்கள ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. சாப்பாடு எல்லாம் பார்த்து பார்த்து பரிமாறிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க கவனிக்கிறாங்க சீமாவோட கையில கொத்து சாவி இருக்கிறத. உடனே பாட்டிட்டு சொல்றாங்க, என்னம்மா என்னாச்சு, நீ எதுக்கு இந்த மாதிரி கொத்து சாவியை உன்னோட வீட்டு மருமகளுக்கு கொடுத்துருக்க, நாளா அப்படிலாம் இருக்க மாட்டேன், மருமகளை எப்பவுமே நம்மளோட கைக்குள்ளதான் வச்சுக்கணும், நீ எப்படி மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பதான் பாட்டி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, நானும் ஒரு காலகட்டத்துல அப்படிதான் இருந்தேன். அப்புறம்தான் மருமகள் எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துக்கு முக்கியம், அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம மேல பாசம் அன்பு வச்சிருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் இந்த வீட்டு சாவியை நான் அவங்க கிட்டேயே ஒப்படைச்சிட்டேன். அவங்கெல்லாம் வளர்ற தலைமுறை, இனிமே அவங்க தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும். அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். நீயும் உன்னோட மருமகளை நல்லா பார்த்துக்கோ, அப்பதான் ஓமையிலையும் அவங்க பாசமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அடுத்த நாள் ஆனோன்னு அவங்களோட மருமகளை கூட்டிட்டு அவங்களும் வீட்டை விட்டு போயிடுறாங்க. அதோட இங்க சசியை தான் காட்டுறாங்க. சீமா உன்னை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே சில பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அனிஷா போலீஸ்டேருந்து தப்பிச்சு ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருப்பாள். அது வேறு யார்ட்டையும் இல்லை, அவளோட தங்கச்சி சசிகிட்ட தான் பேசியிருப்பா. சசி இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன், இந்த சீமா பரத்வாஜை நம்ம சும்மா விடக்கூடாது, அவள் தான் என்னை இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்ட விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவன் சபதம் எடுத்துகிட்டு இருக்கா. இந்த மாதிரி சீமா உன்னை கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன், உன்னை மட்டும் இல்லை உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையுமே நான் பழி வாங்குவேன், நான் அந்த வீட்டுக்கு கூடிய சீக்கிரம் வருவேண்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சபதம் எடுத்துகிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் ஆகுது. சங்கருக்கு இந்த மாதிரி தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பயந்துருப்பாங்க. அதனால கோயிலில் ஒரு பெரிய பூஜை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பூஜைக்கு ரெடியாக தயாராக இருப்பாங்க. அப்போ ஒரு கவுரை எடுத்து கட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் கட்டிட்டு இருப்பாங்க. அப்போதான் சசியை கருணா கவனிக்கிறா. பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவன் நமக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் யோசிக்கிறா. அப்புறம் இங்க சங்கரை தான் காட்டுறாங்க. அவன் காதுல ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு
வந்துட்டு இருக்கான். அப்போ பெரிய லாரி வந்து அவன் மேல மோத வருது. அப்ப கரெக்டா ஒரு பொண்ணு வந்து காப்பாத்திடுறா. அவ வேற யாரும் இல்ல, நம்மளோட சசி தான். அவனை காப்பாத்தின உடனே அவனும் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு பதறாங்க. என்னப்பா ஆச்சு உனக்கு, நீ நல்லா இருக்கல அப்படின்னு. அப்பதான் சங்கர் சொல்றா, இந்த பொண்ணு தான் என்னை காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கருணா வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க. ரொம்பவே நல்லதுமா, நீ நல்ல வேலை என்னோட பிள்ளையை காப்பாத்திட்ட, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பாட்டியும் வந்து சசியை பாராட்டிட்டு இருக்காங்க. நீ ரொம்பவே நன்றிமா உனக்கு அப்படின்லாம் சொல்லும் போது உடனே சசி சொல்றா, இந்த பாருங்க நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க வந்து எனக்கு நன்றிலாம் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. ஸோ எல்லாரோட மனசுலயுமே இவ இடம் பிடிச்சிடுறா ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே. அதோட இங்க எல்லாரும் வந்து சங்கரை கூட்டிட்டு வந்து பூஜையும் நல்லபடியா வந்து நிறைவேற்றிடுறாங்க. ஒரு வழியா அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கு. இனிமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கருணா வந்து மறுபடியும் சசியை பார்க்கறதுக்கு போறாங்க. ஆமா உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி நிறைய விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, நீ போற வீட்டுல நீ வந்து அந்த வீடியோ வந்து கொடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. இங்க சசி வந்து மனசுலயே நினைச்சிட்டு இருக்கா, ஆஹா இந்த கருணா ஆண்டியை வந்து ஈஸியா நம்ம மடக்கிடலாம் போலயே, எப்படியாவது இவங்க மூலமா தான் நம்ம அந்த பரத்வாஜ் வீட்டுக்கு போக முடியும், எப்படியாவது இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டு நீலாம்பரி வீட்டுக்கு தான் போறாங்க. ஸோ நீலாம்பரிக்குமே ரொம்ப சந்தோஷம். பரத்வாஜ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்த உடனே வந்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கா. இவன் தான் என்னோட பையன், இவன் தான் என்னோட மருமக, இதான் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே மனோரஞ்சனிக்கே ஒரு மாதிரி இருக்கும். பாத்தியாக்கா இவளை பார்த்து கத்துக்க, மருமகளெல்லாம் எப்படி வந்து கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கான, நீயும் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டுட்டு இருக்கா. நீ வாய மூடு அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இந்த மனோரஞ்சனி அவளோட வேலையை ஆரம்பிச்சிடுறா. உடனே ஒரு கடைக்கு போறா. அங்க போயிட்டு கண்ணாடி வளையல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி போட்டு மினுக்கிக்கிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்டையுமே வந்து எல்லாத்துட்டையும் ராங்கா பேசி வம்பு வளர்த்துட்டு இருக்கா. இவளுக்கு வேற வேலையே இல்லை போல. அதுக்கப்புறம் இந்த சசி இருக்கால, அவளும் வந்து அந்த வீட்டில் தான் இருக்கா. அவளை பார்த்துட்டு யார் மணி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு, நீ தானே வந்து சங்கரை காப்பாற்றின, பரத்வாஜ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க, வா வா நீயும் வந்து என் குடும்பத்தில் ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீலாம்பரி பேசிகிட்டு இருக்கா. இங்கே வந்து சசி ஏதோ ஒரு பிளானோட தான் இங்கே வந்திருக்கா போல். யாரோ ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒரு மும்முரமாக பேசிகிட்டு இருக்கா. ஏதோ ஒரு பிளான் போடுறான்னு மட்டும் நல்லா தெரியுது. அதோட நீலாம்பரியோட மகன் வந்து ரொம்ப சோகமாக இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு பிரேம் சித்தார்த் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான் போல். என்ன மச்சான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து என்னோட அம்மாக்கும் என்னோட மனைவிக்கு தான் வந்து அடிக்கடி சண்டை வருது, இவங்க 2 பேரையுமே வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுனே தெரியலடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அப்போ தான் இவங்க 2 பேரும் அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனையே இல்லை, எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஒத்துமையாக தான் இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் குடும்ப பெருமையை பற்றி சொல்லிகிட்டு இருக்கானுங்க. அப்புறம் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் வந்து கொடுத்து அவனையும் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கானுங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் எபிசோட்ஸ்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பாருங்க சரியா. அப்புறம் கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து என்னோட சேனலுக்கு ரொம்ப தேவைப்படுது. நீங்கள் தான் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.